மறந்த சிரிப்பு. இந்த ஆபீஸுக்கு பாரிஜாதம் வந்து 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டன. வந்த நாளிலிருந்து அவள் எதிர் சீட்டு தேவியை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். எப்படி தேவியால் எந்நேரமும் சிரித்த முகத்துடன் இருக்க முடிகிறது? சிரித்த முகத்துடன் மற்றவர்களிடம் பேச முடிகிறது? சிரித்த முகத்துடன் வேலை பார்க்க முடிகிறது? பாரிஜாதத்துக்கு ஒரே ஆச்சரியம். ஆரம்பத்தில் அவளை திருமணம் ஆகாதவள் என்றுதான் நினைத்திருந்தாள் பாரி. ஆனால் 2 நாட்களிலேயே அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்தபோது ஆச்சரியமாக இருந்தது. நம் நாட்டில் எப்படி ஒரு திருமணமான பெண்ணால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்ற கேள்வி அவள் கண்முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அதுவும் அவளுக்கு 2 குழந்தைகள், மாமனார் மாமியார் கொழுந்தன் என்று ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறாள் என்ற போது பாரிஜாதத்துக்கு மயக்கம் வராத குறைதான். நம் நாட்டை பொறுத்தவரையில் கல்யாணமானதும் பெண்கள் முதலில் இழப்பது அந்த புன்னகையைத்தான். அதற்கு முன்னால் கூட சூரியகாந்தி பூவாய் சிரித்து வளைய வந்தவர்கள் திருமணமானதும் அந்த புன்னகையை தொலைத்து விடுகிறார்கள். பிறந்த வீட்டில் செல்ல பிள்ளைகளாக இருந்தவர்கள் புகுந்த வீட்டில் நுழைந்ததுமே செல்லா காசாகி விடும்போது அவளது சிரிப்பும் எங்கோ சென்று விடுகிறது. பெற்றோருடன் இருந்தவரை துரும்பை கூட கிள்ளி போடாதவர்களுக்கு புகுந்த வீட்டின் ஏகப்பட்ட சுமைகளை சுமக்கும் பொழுது ஒரு கணம் என்ன நடக்கிறது என்று கூட புரிவதில்லை. நேற்று வரை இருந்த வாழ்க்கை திடுதிப்பென்று குப்பர போட்டது போல மாறுவது பல பெண்களையும் மனதளவில் பாதிக்கிறது. அது யாருக்கும் புரிவதில்லை அல்லது தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. தாலி கழுத்தில் ஏறியதுமே அவள் கணவன் வீட்டாருக்கு ஏற்றவாறு எல்லா இடங்களிலும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இங்கு எழுதப்படாத விதி. எத்தனை பெண்களால் அப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? ஆனாலும் மாறிக்கொண்டது போல பாவனை செய்கிறார்கள். அந்த பாவனையே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் அந்த பாதிப்பையும் கூட வெளிக்காட்டாமல் எதுவுமே நடக்காதது போல எப்பொழுதும் இயல்பாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடிப்பு அவர்களுக்கு மேலும் சிரமத்தை தான் கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு சிரமங்களாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரும்போது பல பெண்கள் சிரிப்பு என்ற ஒன்று இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். அதுதான் நம் நாட்டின் பல பெண்களின் நிலை. அப்படி இருக்கும்போது இந்த தேவியால் மட்டும் எப்படி 2 பிள்ளைகளை பெற்ற பின்னும் இப்படி சிரித்த முகத்துடன் இருக்க முடிகிறது? ஒரு நாள் அவளிடமே நேரடியாக கேட்டுவிட்டாள் பாரி. எப்படி தேவி, நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க? நீங்க கவலைப்பட்டு நான் பார்த்ததில்ல, கோபப்பட்டு பார்த்ததில்ல, எத்தனை சவாலான வேலையா இருந்தாலும் ஈஸியா முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த தெளிவு எனக்கும் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று சொன்ன பாரிஜாதத்திற்கு தன் சிரிப்பையே பதிலாக தந்தாள் தேவி. இப்பயும் சிரிப்புதானா? கடவுளே, இந்த பிள்ளைய எந்த நேரத்துல படைச்சோ அந்த நேரத்திலேயே என்னையும் படைச்சிருக்கலாம், நானும் நல்லா இருந்திருப்பேன்ல என்று பாரி சொன்னதும் இன்னும் சத்தமாக சிரித்தாள் தேவி. கணவன் ஒரு சுடுவார்த்தை சொன்னால் கூட அதையே நினைத்து நினைத்து மனதை மேலும் காயப்படுத்தி கொள்ளும் தன் சுபாவத்தை தேவியை பார்த்தாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள் பாரி. ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. எப்போது பார்த்தாலும் வீட்டில் சண்டையும் சச்சரவும், எதற்கெடுத்தாலும் ஆர்கியுமெண்ட். கணவனை விட ஒரு பெண்ணை வேறு யாராலும் அந்த அளவுக்கு வார்த்தைகளால் காயப்படுத்த முடியாது என்று நம்பினாள் பாரி. ஏனென்றால் அவள் வாழ்க்கை அப்படி இருந்தது. இந்த சூழலில் அவளது பிள்ளைகளும் இப்பொழுதெல்லாம் மிகவும் கோபக்காரர்களாக மாறிவிட்டார்கள். கையில் கிடைத்ததை விட்டு எரிபவர்களாக வளர்வதற்கு தானும் ஒரு காரணம் என்பது தேவிக்கு புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் அதிலிருந்து மீள முடியவில்லை. இனிமேலாவது கொஞ்சமாவது சிரித்த முகத்துடன் இருந்தால்தான் தன் பிள்ளைகளும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளருவார்கள் என்று அவளுக்கு புரிந்தது. எப்போதும் ஆபீஸில் தேவியை பார்த்தவுடனேயே எல்லோரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கிடக்கிறார்கள். அந்த ஸ்மைல் அப்படியே நறுமணம் போல அந்த ஏரியா முழுவதும் பரவி அந்த இடத்தையே மிகவும் ரம்யமாக வைத்திருக்கிறது. இனிமேல் தானும் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது. பாரிஜாதம் கவலைப்படுவதை விட்டு கொஞ்சம் புன்னகையுடன் வீட்டில் இருக்க ஆரம்பித்த போது வீட்டின் சூழலும் மாறுவதை அவளால் எளிதில் அடையாளம் காண முடிந்தது. பிள்ளைகளும் கூட இப்பொழுதெல்லாம் பொறுமையாக பேசுகிறார்கள். கணவன் இன்னும் அப்படித்தான் இருக்கிறான். அவன் யாரோ பெற்ற பிள்ளைதானே, அப்படித்தான் இருப்பான். தான் பெற்ற பிள்ளைகள் நன்றாக இருக்கிறதே, அதுவே போதும்.
நாட்கள் செல்ல செல்ல தேவியுடன் தன் நட்பை இன்னும் வலுவாக்கிக் கொண்டாள் பாரி. லீவு நாட்களில் கூட அந்த புன்னகையை பார்க்காவிட்டால் எதையோ பறிகொடுத்தது போல தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த அளவுக்கு அவள் மீது அதிகமான பாசம் இருந்தது. அன்று ஆபீஸுக்கு லீவு. ஒரு போரடித்த மாலை வேளையில் திடீரென தேவியை பார்க்க வேண்டும் போல தோன்ற பாரி அவள் வீட்டுக்கு கிளம்பிச் சென்றாள். வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு தின்பண்டங்களை வாங்கினாள். பிறகு தேவிக்கு மல்லிகை பூவும் மாமனார் மாமியாருக்கு பிஸ்கட்டும் என பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு சென்றாள். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அந்த வீட்டில் இருந்து அவளுடன் அரட்டை அடித்து விட்டுதான் கிளம்ப வேண்டும் என்னும் போதே சந்தோஷமாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. தான் இந்நேரத்தில் செல்வது அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்குமா? பெரியவர்களுக்கு இந்த மாதிரி ஆபீஸில் இருந்து வந்தால் பிடிக்குமா என்னவென்று தெரியவில்லையே. இருந்தாலும் பரவாயில்லை, போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று துணிந்து கிளம்பினாள். தோழியை அவள் வீட்டில் சென்று பார்ப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் தேவைப்படுகிறது. அந்த அளவில் தான் நம் சமுதாய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. தேவி வீட்டுக்கு சென்று காலிங் பெல்லை அடித்ததும் கதவை திறந்தது சாட்சா தேவிதான். முகமெல்லாம் வாடி போயிருந்தது. பாப்பாரி என்று அவள் அழைத்த போது அந்த குரலில் உயிர் இல்லை. உள்ளவா என்று அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள் தேவி. மருந்துக்கு கூட அவள் முகத்தில் சிரிப்பில்லை. என்ன இது? தான் ஆபீஸில் பார்க்கும் தேவிக்கும் இதோ இப்போது வீட்டில் இருக்கும் இந்த தேவிக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம்! ஆபீஸில் பளிச்சென்று இருக்கும் அந்த தேவி எங்கே? கசங்கி போன ஒரு நைட்டியில் பேருக்கு ஒரு கொண்டை போட்டு கொண்டிருக்கும் இந்த தேவி எங்கே? உட்காருங்க என்று தேவி சொன்னபோது அவளுக்கு உட்கார பிடிக்கவில்லை. ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்தது போல் இருந்தது. இந்த பெண் இந்த வீட்டில் ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறாள் என்பது பார்த்த மாத்திரத்தில் புரிந்தது. கொஞ்ச நேரத்திலேயே சத்தம் கேட்டு மாமனார் மாமியார் வெளியே வந்தவர்கள் பாரியை பார்த்ததும் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள். கணவன் எட்டி பார்த்தான். அவனும் ஏதும் பேசவில்லை. குழந்தைகள் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை. தான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துவிட்டோம் என்பது மட்டும் பாரிக்கு நன்றாக புரிந்தது. அதற்கு மேல் ஒரு செகண்ட் கூட அங்கு இருக்க பிடிக்கவில்லை. தான் வாங்கி வந்திருந்த பொருட்களை தேவியிடம் கொடுத்துவிட்டு, நான் கிளம்புறேன் தேவி, இந்த வழியா வந்தேன், அவசரமா ஒரு வேலை, உடனே நான் போகணும் என்று சொன்னபோது அவளை தடுக்கவில்லை தேவி. தான் வாங்கி வந்த பொருட்களை அவள் கைகளில் திணித்த போது எந்த வித உணர்ச்சியும் இல்லாமல் வாங்கினாள் அவள். இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. தேவியை ஆபீஸில் பார்ப்பதுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவள் வாழ்க்கை மற்ற பெண்களைப் போலத்தான் இருக்கிறது. அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம் என்று ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் ஏன் இப்படி இருக்கிறது பெரும்பாலான பெண்களின் நிலைமை? அப்ப நான் வரேன் தேவி, நாளைக்கு பாப்போம் என்று சொல்லிவிட்டு தலை தெறிக்க கிளம்பினாள் பாரி. மறுநாள் ஆபீஸில் வழக்கம் போலவே எல்லோரிடமும் சிரித்த முகத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள் தேவி. இப்போது அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இல்லை பாரிக்கு. தேவியும் சாதாரண மனுஷிதான். அவளுக்கும் எல்லா விதமான குடைச்சல்களும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட வீட்டு கவலைகளை அவள் ஆபீஸுக்கு சுமந்து வருவதில்லை. அதனால் தான் இந்த இடத்தை அவளால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடிகிறது. இனி தானும் அப்படித்தான் வீட்டு கவலைகளை வீட்டோடு விட்டுவிட வேண்டும். ஆபீஸில் வந்து ஆபீஸை மட்டும் நினைக்க வேண்டும். முடிவெடுத்தாள் பாரி. அப்படி முடிவெடுத்ததும் அவள் மனம் லேசானது போல இருந்தது.